ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். முதல்ல மீனை வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். கல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே வந்து நம்ம பறிக்கலாம். உப்பு மஞ்சளும் கிருமி நல்லா இருக்கணும். இது அப்படியே நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துலாம். அவ்வளோதாங்க, மீன் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். தனியாக ஒரு ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் ஒரு 4, மிளகு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, அரிசி பச்சரிசி ஒரு 2 ஸ்பூனு, சின்ன ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பட்டை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி இதை அரைச்சிக்கிட்டோம், தண்ணி விட்டாமல் அரைச்சிக்கணும். இதை ஆறட்டணும், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். மசாலா ரெடி. 2 ஸ்பூன் விட்டு நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு அரை லெமனு, வெறும் மிளகாத்தூள், ஒரு 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும், கருவேப்பிலை இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மைதா மாவு 1 ஸ்பூனு, தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மீனெல்லாம் இதை போட்டு இந்த மசாலாவை இது மேலே தடவி எடுத்துக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் போய் ஊறணும். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கணும். அப்படியே 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் ஊறிச்சு. நம்ம வறுத்துக்கலாம். பேன் சைடெல்லாம் வரக்கூடாது. அது நம்ம சைடெலாம் கிளீன் அதெல்லாம் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. வீட்டில் இருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லணும். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.